பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளை ஊக்குவிக்கிறதுல எந்த அளவுக்கு மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கீங்க? இப்போ ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ், நேஷனல் கேம்ஸை தாண்டி தமிழ் கலாச்சாரத்துக்கு இருக்கக்கூடிய பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளை எந்த அளவுக்கு ஊக்குவிக்கலாம்னு சொல்லிட்டு? பொதுவாக விளையாட்டுங்கிறது எல்லோருக்கும் முக்கியம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஏஷியன் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கேட்டகரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாரம்பரிய விளையாட்டுகள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டு, சிலம்பம், இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணுறதுக்கான செயல் திட்டங்களை வந்து உருவாக்குறோம். மாண்புமிகு முதலமைச்சர்கிட்டையும் அதுக்கான டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக விளையாடணும், எல்லோரும் விளையாடணும். ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு ஃபிட்டஸ்ட் ஸ்டேட்டாக மாறணும். லிக்கர் கன்சப்ஷன் அதிகமாகி இன்றைக்கி அதிகமான ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அதுக்கான பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 60,000 கோடி நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ரீஹாப் சென்டர்ஸை வந்து நம்ம திறக்கிறதுங்கிறது ஒரு வழிமுறையாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு 10 வயசு குழந்தைங்களிருந்தே ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்தி அவங்கள வந்து எஜுகேஷனோட சேர்த்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். ஸோ அதுக்கான பணிகளை நாங்கள் செய்வோம். கண்டிப்பாக பாரம்பரியமான எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். இல்லை, கண்டிப்பாக பிரின்சிபல் செக்ரட்டரி MS சார்கிட்ட வந்து டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. குறிப்பாக இப்போ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலில் நம்ம வந்து மேட்சஸ் நடத்தணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலில் தமிழ்நாட்டில் வந்து இன்னும் இல்லை. இன்னும் நேஷனல் கேம்ஸே வந்து நம்ம வந்து நடத்தாமல் இருக்கிறோம். இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா மேடம் ஜெயலலிதா வந்து 94 வந்து சாப்பாடு நடத்தினாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் நடத்தாமல் இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மெடல் கேம்ஸ்னு சொல்லக்கூடிய ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் சொல்லக்கூடிய அந்த கேம்ஸுக்கு வந்து நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஈவெண்ட்ஸை நடத்தணும். முக்கியமாக நேஷனல் கேம்ஸை வந்து நம்ம நடத்தணும். நேஷனல் கேம்ஸ் வந்து சின்ன மாநில உத்தரகாண்ட்லாம் வந்து நடத்தியிருக்காங்க. கண்டிப்பாக ஒன்றியர்ஸோடு சேர்ந்து பேசுவோம். மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்போர்ட்ஸ் சிட்டியோட ஒர்க்கை வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து ஜோன்லேயும் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவல் இருக்கணும். இன்னும் ஒரு 25,000-30,000 பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய ஸ்டேடியம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இல்லை. இதெல்லாம் வந்து சரி செய்யப்படணும்னு சொல்லிட்டு இப்போ காலைல மார்னிங் டிஸ்கஷன் பண்ணிட்டோம். நாங்கள் கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சரோட அவரோட டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வேலைகளை வந்து ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.